ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரம்ம முகூர்த்த பலன்கள் நமக்கு பொதுவாக தெரிந்திருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் 12 ராசிக்காரர்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை எப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த வழியை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் காட்டும். அந்த 12 ராசிக்காரர்களும் அவர்களுடைய தேவை என்ன, அவர்கள் அதை விரைவில் பெறுவதற்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே 12 ராசிக்காரர்களுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது அவர்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது வாழ்க்கையை வென்று விடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. எவர் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் எழுந்து தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. அந்த காலத்தில் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இருந்ததற்கு காரணம் அவர்கள் அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்ததற்கான ஒரு சான்று தான். இன்று ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே நேரம் கடந்து தான் எழுந்திருக்கிறோம். இதனால் நம் வீட்டிலும் நம்மிடமும் தரித்திரம்தான் தாண்டவம் ஆடுகிறது. அதனால் எல்லோருமே பார்த்திங்கன்னா, அதாவது உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று தான். அது எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த உறக்கத்திற்காக செலவிடும் பொழுது நமக்கு அது தரித்திரத்தையும் எதிர்வினைகளையும் தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனைவருமே எழுந்து கொள்வது அவர்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் மனிதன் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏதோ பிறந்து விட்டோம் அதனால் வாழ்கிறோம் என்று நினைத்தால் அவர்களால் எதையுமே சாதிக்க முடியாமல் போய்விடும். ஒரு லட்சியமானது நம்ம வைத்து கொண்டு அதை நிறைவேறுவதற்கு பார்த்திங்கன்னா தினமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் கோல் நோக்கி போனீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வேறு ஏதோ வேலையை செய்கிறீங்கனாலும் இந்த அதற்கென்று, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் கனவு காண்றீங்க, அதை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு நேரம் செலுத்துறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா காலையில் மற்ற பகலில் நம்ம வேறு வேலையை செய்கிறோம்னாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சிறிய விஷயத்தை நம்ம முயற்சி செய்யும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது தேவாதி தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் அருளும் நமக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது. உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தில் தூய்மையான காற்றும் இறை அருளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைந்திருக்கும். அந்த நேரத்தில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று பார்த்தால் அவ்வளவு அற்புதமான ஒரு உணர்வை நம்மளால் உணர முடியும். அவ்வளோ ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் நமக்குள் தானாகவே பிறக்கும். இன்று நிச்சயமாக எதையோ நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு நமக்குள்ளே ஏற்படும். அதிகாலை நேரத்தில் எழுந்து கொள்கின்ற பெண்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுறுசுறுப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டே இருப்பாங்க. அதை நம்ம தூங்கி கொண்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் தெரியும். நீங்களும் அந்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய வேலைகளை அந்த படுக்கையறையில் இருந்து கொண்டே இருக்கும் வரை தான் அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கும். எழுந்ததுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தூக்கம் என்பது உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான். நல்ல எண்ணங்களும் இறை நம்பிக்கையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த நேரத்தில் ஓடும். எந்த விதமான எதிர்வினைகள் இருக்காது, மனமும் சஞ்சலப்படாது, மனதானது லேசாக உணரக்கூடிய ஒரு தருணமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கும். இப்போ 12 ராசிக்காரர்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பொழுது எந்த மாதிரியான யோகங்களை பெற முடியும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்தாலும் ராசிப்படி ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பலன் உண்டு அப்படிங்கிறதும் ஐதீகம். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணும் பொழுது அதுலேயுமே உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது. பாருங்கள், அந்த ராசி பலன்களையும் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதனால கிடைக்கின்ற அந்த பலன்களையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேசம், சிம்மம், தனுசு. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்கள் மேசம், சிம்மம், தனுசு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றினால் உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்குடனே இருக்கும். அறிவாற்றல் மிகுந்த குழந்தைகளும்
திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்க்கும். அதாவது அறிவில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு மேசம், சிம்மம், தனுசு இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிகாலையில் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்கள் காலையில் இந்த வழிபாடு செய்கிறீங்கன்னா அடுத்து நீங்கள் பகல் பொழுதில் நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். சும்மா மந்தமாக போய்கிட்டு இருக்க தொழில்களுமே பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் வந்தால் தான் நமக்கு டக்குன்னு உயரும். அப்படி உங்களுக்கு உயர வேண்டும் என்றால் இந்த 3 ராசிக்காரர்களும் காலை நேரத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் விளக்கேற்றி. இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா இது பொருந்தும். இது பிரம்மமுகூர்த்த வழிபாட்டாக கருதப்படுகிறது. அதற்கடுத்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசியில் பிறந்தவர்களும் அசையும் மற்றும் அசையா சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டாகும். வீடு வாசல் வாங்கும் ஆசை உங்களுக்கு இருந்தால் இனி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து பழகுங்கள். எப்படிப்பட்ட மன அழுத்தமும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் எழுவதனால உடனே தீர்ந்துவிடும். உங்களுக்கு இரவில் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டாலும் சரி, இல்லை வீட்டில் குடும்பத்தில் இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டிங்கனாலே உங்களை சுற்றி உள்ள எதிர்வினைகள் எல்லாமே போயிடும். நீங்கள் நேற்று நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் புலம்பிக் கொண்டு இருந்தாலும் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த மைண்டுக்குள்ளே வராது. வாழ்க்கையில் என்ன செஞ்சால் நம்மளுடைய நிலையை உயர்த்த முடியும், வீடு கட்டணும் ஆசை இருக்கும் சில பேருக்கு, வண்டி வாங்கணும், இப்படின்னு எந்த ஒரு ஆசை இருந்தாலும் அதற்கு என்ன பண்ணால் நம்ம நல்ல முறையில் அந்த வாழ்க்கையை பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் உங்களுக்கு அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இழந்து கொள்ளும். ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இழந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது. மனதில் ஒரு விதமான அமைதி குடிகொள்ளும். எப்படிப்பட்ட கோபக்காரர்களாக இருந்தாலும் சாந்தமாக மாறிவிடுவார்கள். கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருந்தாலும் அது விரைவில் தீர்ந்துவிடும். பிரிவு வரை சென்றவர்களும் மீண்டும் ஒன்று இணைவார்கள். நினைத்தது நடக்கும். தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இழந்து செய்தால் அது துலங்கும் அப்படிங்கிறதான். எப்பேற்பட்ட உங்களுக்கு மனநிலை சரியில்லை என்றாலுமே இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் இழந்துட்டாலே அந்த மனநிலையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கெட்ட எண்ணம் எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம எப்படியெல்லாம் முயற்சி செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் உண்டாகும். யாரோட நீங்கள் கோபத்தோடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் நீங்கள் பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, அதுவுமே இந்த நேரத்தில் தீரும். உங்களுக்கு விட்டு கொடுக்கின்ற அந்த மனப்பான்மை ஏற்படும். அந்த அன்பு மட்டும்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். அப்போ எவ்வளவு நீங்கள் கோபத்தோடு இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அது தணிந்து விடும் அப்படிங்கிறதான். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தான் அபரிவிதமான அந்த நேர்மறை ஆற்றல்களை வெளியிடும். அது உங்களை அடையும் பொழுது உங்களிடம் உள்ள அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் பஸ்மமாகிவிடும். அதனால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய முயற்சிகளை கையாளுங்க. மிதனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான். வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வியே ஏற்படக்கூடாதுன்னா இந்த 3 ராசிக்காரர்களுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்கின்ற வழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வாருங்கள். இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அதற்கடுத்த ராசிக்காரர்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதான். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தெளிவாக முடிவெடுத்து செய்வீங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி விட்டு சுவாமியை தரிசனம் செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை தொழில் ஏதாவது செய்கிறீங்கன்னா அதற்கு ஏற்பாடு செய்யணுன்னா அந்த நேரத்திலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அங்கேயே நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தெளிவான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும்.
புதியதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதிகாலையில் எழுவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்திலுமே வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது. தொழில் செய்கிறீங்கன்னா காலையில் அதிகாலை வேளையில் அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை வேளையில் வாங்கக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்து நீங்கள் தொழில் செய்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அதிகாலையிலேயே உங்களுக்கு அவ்வளவு அந்த தேவையானவற்றை வாங்குவதற்கு மக்கள் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே உங்களுக்கு நல்ல தொழில் முறையை வகுத்து கொடுக்கும். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இல்லை நீங்கள் வீட்டிலே ஏதாவது பேக்கிங் பண்ணி அதை வெளியே எங்கிட்டா கொண்டு போய் சேல் பண்ணுறீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சூஸ் பண்ணி அதை பயன்படுத்துங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டிங்கனாலே மைண்ட் அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கடகடன்னு வேலை ஓடும், சோம்பேறித்தனம் இருக்காது. அதை ஒரு 4:30 இல்லை 4 மணி 3 மணிலேருந்து நீங்கள் 5:30 மணிக்குள்ளே எந்த நேரத்தில் எழுந்தாலும் சரி கடகடன்னு உங்கள் வேலையை செய்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இரவு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுறுசுறுப்பாக எழுந்து வேலை செய்யணும். இரவு நேரத்துலையும் அதற்கேற்றார் போல் டயத்துக்கு நீங்கள் தூங்கிடணும். 6லேருந்து 8 மணி நேரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் நன்றாக உறங்கும் பொழுது தான் அவனுக்கு அடுத்த கட்ட வேலை செய்வதற்கான உடலானது ஒத்துழைப்பு கொடுக்கும். அரையும் குறையுமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான அசௌகரியத்தை தான் கொடுக்கும். அதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நினைத்தது நடக்க அனைத்தும் வெற்றியடைய அதிகாலை நேரத்தில் எழுவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இதனால் இந்த கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்திலுமே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முதல் 6 லக்னக்காரர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விநாயகருக்கு விளக்கேற்றி பசும்பால் நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கி செல்வ வளம் பெருகும். அடுத்த 6 லக்னக்காரர்கள் விநாயகருக்கு இதே போல் விளக்கேற்றி தேங்காய் வைத்து வழிபட்டால் இதே போல் அனைத்து தடைகளும் தகர்த்து செல்வ வளம் கொளிக்கும் என்பது ஐதீகம். அந்த காலத்து தமிழர்களும் ரிஷிமுனிகளும் இந்த நேரத்தில் எழுந்து நல்ல அறிவாற்றல் பெற்றுள்ளனர். அவர்களைப் போல நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய செயல்திறனும் மேம்பட நாமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வெற்றி வாய்ப்பை பெறுவோம் அப்படிங்கிறதான். சும்மா நம்ம புலம்பிக்கிட்டே இருப்பதனால நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழ்வது கிடையாது. ஒரு முறை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அந்த மாற்றத்தை உணர்ந்து பாருங்கள். தொடர்ந்து அது உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செயல் இல்லாமல், அதாவது எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேக்கே, எதுவும் நடக்க மாட்டேக்கே அப்படின்னு. ஏன்னா அதற்கான முயற்சிகளை அவங்க ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பதனால நமக்கு மாற்றம் எழுவது கிடையாது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது தான் அது உங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால் அனைவரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முயற்சி செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை குழிகொள்ளும் அப்படிங்கிறதான். நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.